ஒரு ஹீரோ. அவர் வந்து சமீப காலமாக ஒரு பத்திரிகை செய்திகளில் பரபரப்பா அடிபடுகிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவுடைய மேனேஜர் அவர் தான் அந்த நடிகருடைய ரசிகர் மன்ற தலைவர். அவர் வந்து இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு வந்து கொக்கைன் சப்ளை பண்றதா ஒரு தகவல் இருக்கு. எங்க பார்ட்டி நடந்தாலும், எந்த நட்சத்திர ஹோட்டல்ல பார்ட்டி நடந்தாலும் இவர் வந்து அங்க ஒரு ரூமை புக் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ண வைப்பாரு அப்படின்லாம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கிற அந்த காவல்துறை இவங்க பக்கம்லாம் நகரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நடிகர் உதயநிதியுடைய ரெட் ஜெயின் நிறுவன படத்துல நடித்த ஒரு நடிகர். ஒருவேளை இது காரணமா என்னன்னு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க கண்ணு முன்னால நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பல பேரை விசாரிச்சாலே தெரியும் இந்த நபர் வந்து இதுல வந்து தொடர்பு உள்ளவர் அப்படின்னு. ஆனா நீங்க என்னன்னா, திமுக மேலிடத்தை சேர்ந்த ரெட் ஜெயின் நிறுவனம் படத்தோட இவர் நடித்தாரு, அவருடைய மேனேஜரை போய் கை வைக்கிறதா நீங்க தயங்கி நிக்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஜய் மீது அவதூறு பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதைகளையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னன்னு சொல்றது?